அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜைரா வியூஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா பயணங்கள். இந்த பயணங்கள்ங்கிற அந்த வார்த்தையில் 2 வகையான பயணங்கள் இருக்குது. அதில் முதல் வகையான பயணம் சந்தோஷமான பயணம், 2ஆம் வகையான பயணம் வருத்தமான பயணம். இந்த சந்தோஷமான பயணங்கிறது நம்ம இப்போ ஒரு சுற்றுலாவுக்கு கிளம்பி போகிறோம், அது சந்தோஷமான பயணம். ஒரு பொருட்காட்சி பார்க்க போகிறோம், அது சந்தோஷமான பயணம். உறவுகளை சந்திக்கிறதுக்காக போகிறோம், அது ஒரு சந்தோஷமான பயணம். இப்படி சந்தோஷமான பயணங்கள் நிறைய இருக்குது. அதே போல் இப்போ வருத்தமான பயணம் அப்படிங்கிறத எங்கே பார்க்கலான்னா அந்த ஏர்போர்ட்டில் பார்க்கலாம். இந்த வெளிநாட்டுக்கு போகிறவங்களுடைய மனநிலை அந்த ஏர்போர்ட்டில் தெரியும், அவங்க முகத்தில் தெரியும் அந்த மனநிலை. அதுதான் வருத்தமான பயணம். அந்த ஏர்போர்ட்டில் 2 வகையான பயணங்களை நம்ம பார்க்கலாம், அந்த முகத்திலே தெரியும். அது 2 வகையான பயணத்தில் முதல் வகையான பயணம், இங்கே இருந்து வெளிநாட்டில் இருந்து இங்கே வர்றவங்க சந்தோஷமாக உள்நாட்டு மக்களை பார்க்க சந்தோஷமாக வருவாங்க, அது ஒன்று சந்தோஷமான பயணம். அதே மாதிரி இங்கே உள்ளூரில் இருக்கவங்க வெளிநாட்டுக்கு சுற்றுலா மாதிரி போனாங்கன்னா அதுவும் சந்தோஷமான பயணமாக எடுத்துக்கலாம், சந்தோஷமான பயணம். ஆனால் இந்த உழைப்புக்காக கட்டின மனைவி, பெத்த புள்ள, கூட பிறந்தவங்க, தாயும் தகப்பேன், ஒன்றா தெரிஞ்ச ஃப்ரெண்டுக, ஓடி விளையாண்ட ஊரை விட்டுட்டு இந்த வருமானத்துக்காக போகிற அந்த அந்த பயணம் இருக்கே, உண்மையிலேயே மனசு அந்த ஏர்போர்ட்டில் நின்று பார்க்கும்போது தான் தெரியும், உண்மையிலேயே மனசு வலிக்கிற ஒரு பயணம். அந்த ஏர்போர்ட்டில் நிற்கும் போது தான் அந்த பயணத்துடைய வேதனை தெரியும். அது போய் நிற்கும் போது தான், பார்க்கும்போது தான், அந்த எல்லா உறவையும் விட்டுட்டு அந்த உழைப்புக்காக போகிற அந்த பயணம் உண்மையிலேயே ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு பயணம்தான். பயணங்களில் 2 பயணம் இருக்குது, சந்தோஷமான பயணம், வருத்தத்துக்குரிய பயணம். இந்த வருத்தத்துக்குரிய பயணம் உண்மையிலேயே அங்கே நின்று பார்க்கும்போது நமக்கு அது ஒரு வருத்தத்தை தாங்க உண்டு பண்ணுது, ஒரு கவலையை தான் உண்டு பண்ணுது. அல்லாஹ் தான், ஆண்டவன் தான் எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கணும், எல்லாத்துக்கும் பாதுகாவலாக இருக்கணும். அந்த வருத்தமான அந்த பயணத்துக்கு இறைவன் உதவியாக இருந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.